அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கும்பம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது. இது ஒரு நிலையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதே போல் 2ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்ரம், பாத சனி. இதுவுமே ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். இப்போது இந்த மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது எதிர்பாட்டம் ஆடி ஜெயிக்கக்கூடிய மாதம். எதுலேயுமே ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும், அதை நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் இந்த மாதம். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருப்பார். 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது நன்மையா தீமையா அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்கள் நன்மை, ஒரு சில விஷயங்களுக்கு தீமை தான். அப்போது இதுவுமே ஒரு ஸ்டேட் சிறப்புன்னு சொல்ல முடியாது. உச்சம் பெற்ற குருவால் கடனுடைய அழுத்தங்களுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் தொடர்பாக அல்லது வீடு கட்டுறது, வாகன கடன், தொழில் கடன், இந்த மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும். மொத்தத்தில் 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி 6ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வரக்கூடிய லாபத்தை கடனுக்கு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் இந்த மாதத்தில். அதுதான் ஸ்பெஷல். இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 2ஆம் பாவகத்தை பார்க்குது. சனி வக்ரம் பெற்று இருக்கிறது தீமை தான். அதில் இந்த குரு பார்வையால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் வேலை அல்லது உத்தியோகம் தொடர்பான டென்ஷன்கள், ஒர்க் ப்ரெஷர் குறையும். அதே போல் இடமாற்ற சிந்தனைகளும் நீங்கும். இப்போது வேறு இடத்துக்கு மூவ் பண்ணலாம், இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அதே இடத்துல கூட மதிப்பு மரியாதை அல்லது ஏதோ ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்குது. வேலை விஷயமா குடும்ப வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லாமல் தான் இருக்கும். தனம் வரும், பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். முயற்சி தடைகள் இருந்தாலும் கடைசியில் ஜெயிப்பீங்க. அதாவது ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எதிராக எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பொறாமப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பொறாமப்படக்கூடியவங்க அப்படியே தான் இருப்பாங்க, வளரவும் மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கறதில்ல. அதனால் முன்னேற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க சுக்கிரனுடைய பலம் 9ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். அது நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். குறிப்பாக குரு பார்வை 2ஆம் பாவகத்திற்கு. அந்த வகையிலையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் அமையும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். பாக்கியங்கள் கைகூடும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறனால எதிர்பாலினர் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கு. 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாலினரால் ஆதாயங்கள் வரும், எதிர்பாலினரால் மகிழ்ச்சிகள் வரும். ஒரு நட்பா கூட அது இருக்கலாம். அந்த நட்பு கூட உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எதிர்பாலினருடைய உறவு சொல்றேன். அதே போல இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கனால 9ஆம் பாவகத்திலேயே தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தையால் ஆதாயம் கிடைக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகத்திலையும் அரசு பணி போகக்கூடிய பிராப்தம், அதாவது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலம், ஸ்தான பலம் பெற்று இருக்கு. அதே போல் 10ஆம் அதிபதியும் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரோ எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான நல்ல செய்தி வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த சனியும் நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதத்தோட முடிவில் உங்களுக்கு சிறப்பான செய்திகள் உண்டு. அதாவது வேலை விஷயமா ஒரு முன்னேற்றமான செய்தி உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைச்சி போய் ஜாயின் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் வேலை விஷயமா பாசிட்டிவாக இருக்குது. பணம் வரும். அதை கடனுக்கு செலுத்துவீங்க. கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்.
ராகு ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. மேலும் 6ஆம் பாவகத்துல குரு இருக்கும்போது ஹெல்த்தை பாதிச்சுட்டு இருக்கும். ஹெல்த் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக அல்லது குழந்தைகளாக இருக்கீங்கன்னாக உடல்நல விஷயத்துல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான அட்வைஸே. அதே போல இந்த சுக்கிரனோட சூரியனும் இருக்கு. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 9ஆம் பாவகத்துல நவம்பர் 17ஆம் தேதி வரையிலும் இருக்கும். நீசபங்கம். சூரியன் நீசபங்கம் ஆனாக தந்தையால் ஆதாயம், அதே போல அரசால் ஆதாயம், மேலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம். ஏன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கு. மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க, வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கீங்க அல்லது தனித்திருக்கீங்கன்னாக உங்களுக்கு அந்த மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பிரகாசமாகவே இருக்கு. பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் பாவகத்திலே இருக்கிறது இந்த மாதம் ஃபுல்லா ரொம்ப நன்மை. 5க்குரியவனாக வரக்கூடியவர் 8க்குரியவன் புதன் 10ஆம் பாவகத்தில் இருக்கு. சூரியனும் பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்தில் போய் திக்பலமாகும். ஸோ செவ்வாய் இருந்தாலும் நல்லதுதான். ஆட்சி பெற்று 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இங்கே 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது. தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட சில பேருக்குலாம் வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். வேலையை விட்டுட்டு கடன் வாங்கியாவது சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக கடன் படுறதை அவாய்ட் பண்ணணும். அது ஒரு மன அழுத்தத்தை பிற்காலத்தில் ஏற்படுத்திடும். அதே போல கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளி விட்டு விலகி சொந்தமாக தானே செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த காலகட்டத்தில் சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. இது கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சொந்த தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவுபடுத்தலாம் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். நிறைய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிலம், சொத்து, வீடு வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க, விற்க முடியாத சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்போ சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில் கூட சில பேருக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதுவும் பாசிட்டிவானது தான். மேலும் தாயாரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உடலின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. இந்த புதனை பொறுத்தவரையிலும் நவம்பர் 9ஆம் தேதி வக்ரம் பெறும். அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ர கதியில் ஏற்படும். இந்த புதனை பொறுத்தவரை 10ல் இருக்கும்போது பொதுவாகவே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவாங்க. வேலையில் ஈஸியாக கற்றுக்குவீங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். நிறைய ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு அதனால் ஆதாயங்கள் ஏற்படும். அதனால் பாசிட்டிவ் தான். புதன் இருக்கிறது பாசிட்டிவ் தான். அதே போல் செவ்வாய் இருக்கிறது பாசிட்டிவு. அதே போல் சூரியனும் 10ஆம் பாவகத்துக்கு வரும்போதும் சரி, 9ல் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் போதுமே பாசிட்டிவ் தான். பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால எதுலேயும் ஜெயிப்பீங்க. எதிர்ப்பை மீறி ஜெயிப்பீங்க. உங்களை தொல்லை கொடுத்தவங்களை மீறி ஜெயிப்பீங்க. அதுதான் இந்த மாதம். வேலை இடத்துலையே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி சில பேருக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு ராசிலையும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் தான். அதனால ஒரு மனக்குழப்பம், டென்ஷன், பிடிக்கக்கூடிய மனிதர்களால் சில பிரச்சனைகள், விரக்தி, சற்று பிரிந்திருக்கிறது, வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் உங்களுக்கு சில தொல்லைகள், இதெல்லாமும் இந்த காலகட்டத்திலையும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மீறி அதை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது எதிர்ப்பாட்டம் ஆடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ கோபத்தை வெளிப்படையாக காட்டிடாதீங்க. அதே போல் நல்ல ஒரு அட்வைஸ் பெரியவங்க கிட்ட வாங்கிக்கிங்க எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதோ. மேலும் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுமே நெகட்டிவ் தான். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குருவோட பார்வையில் 2ஆம் பாவகம் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலையில் பெரிய பாதிப்பு இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கும்பத்தில் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. கணவன் மனைவி உறவு நிலையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு இல்லை. சில பேருக்கு மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. முன்னேற்றங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தையால் ஆதரவுகளோ இந்த காலகட்டத்தில் உண்டு.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தந்தையால் ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள் கைமாறுதல், அதனால் ஆதாயம் வர்றது, பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உங்களுக்கு இருக்கும். கடன் படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். ஈவன் அவிட்டம் நட்சத்திரத்துக்குமே இந்த கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்துக்குமே பணம் வந்தாலும் நிறைய எக்ஸ்பென்சஸ், அதனால சில எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிடுங்க. கடன் வாங்கி அதை செயல்படுத்த வேண்டாம், அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே போல் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் கோபம், உடல்நலத்தில் அது பாதிக்கும். உடல்நல பிரச்சனைகள் அடிக்கடி வர்றது, நிறைய கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் கூட சில தடை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தடையை உடைச்சி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. மற்றபடி கணவன் மனைவி உறவு நிலையில் பெரிய சிக்கல்கள் இல்லாமல் இருக்கும். பெரிய கருத்து வேறுபாடுகள் இல்லை. சில பேருக்கு புதிய உறவுகள், புதிய காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம், புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டுறது போன்றவை ஏற்படும். அதனால வேணா கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வரலாம், ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்திருப்பவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு திருமணம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அதாவது கோபம், டென்ஷனை தவிர்க்கணும். அதே போல் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லப்போனாக்க வேலையிலெல்லாம் புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லது சொந்தமாக ஏதாவது மாற்றி செய்யலாம் அப்படின்ற சிந்தனையில் செஞ்சு எப்படியாவது ஒன்று வாழ்க்கையில் முன்னேறணும், கடனை அடைக்கணும் அப்படின்னு போராடுவீங்க. அது ஓரளவுக்கு இந்த மாதத்தில் சாத்தியம் இருக்குது, அதை செயல்படுத்தலாம். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு செயல்படுத்துங்கள். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, 10க்குரியவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசு பணியில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், உணவு சார்ந்த துறை, விவசாயம், மருத்துவம், அதே போல் ரியல் எஸ்டேட்டு துறை சார்ந்தவை, மண்மனை போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இராணுவம், மிலிட்டரி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். முன்னேற்றங்கள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வருமானங்கள்லாம் கூடுதலாக தான் இருக்கும். ஆனாலும் அது கடனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கையிருப்பு கொஞ்சம் குறையும் அல்லது கடிக்கும், அல்லது புதிய கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் கவனமாக செலவு பண்ணணும், அதுதான் முக்கியமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முருகனை வழிபாடு செய்யுங்க. வினைகள் நீங்கி முற்றிலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. முருகன் வழிபாடு, அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அனைத்து நன்மைகளும் கைகூடும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.